சம்போ மகாதேவா. ஓம் நம சிவாய நமக. சம்போ மகா தேவா. கண்டுகொண்டே அந்த விழாவை கண்டுகொண்டே வண்ணமையில் வடிவிலிங்கே கண்டுகொண்டே முருகா கண்டுகொண்டே வண்ணமையில் வடிவிலிங்கே கண்டுகொண்டே வந்தது யாருக்கும் கண்டுகொண்டே வண்ணமயில் வடிவிலிங்கே கண்டுகொண்டே விழுந்த இடத்து மருத மரம் விழித்த முகம் தந்த முகம் கிடைத்த குடித்த எனக்கு கிடைத்த ஒரு தனி மரம் கண்டுகொண்டே இடையோடு கூடும் உடையோவனங்கள் எவையும் இல்லை ஐயா. ஒரு கூட மேலும் தருவார்கள் கூட இங்கு இல்லை ஐயா. சரியானக்கும் முறையா உனக்கு நான் உண்டு ஐயா. இனி நான் உண்டு ஐயா. என்மையில் இருந்தால் ஐயா, என்மையில் இருந்தால் இதயம் வலிமையுண்டு பருமையுண்டு உழைப்பதுண்டு நினைப்பதுண்டு உழைக்குண்டு உழைப்பதுண்டு நினைப்பதுண்டு முருகான என்மையில் இருந்தாலும் இதயம் உண்டு ஐயா. என்மையில் இருந்தால் இதயம் உண்டு. தனி
காலம் பொற்பாதம் பணிந்திருக்க நல்வரம் அருள்வாய் தேவா சம்ஹாரம் என்னும் விளங்கும் ஸ்ரீ இலாசபதியின் கண்மரால வரைத்து துஷ்டனை கிரக சிஷ்ட பிரமாணத்தின் முரட்டு ஆறுமுகத்துடன் ஞானாசக்தி வைத்த வேலை வாங்கி அந்த மாதிரி வேறுபடைத்து அவர்களுடன் விளையாடு செய்து ஈஸ்வர உபதேசம் செய்து அடியார் தொழில் செய்ய வேண்டும் அவதார மகிமை விளங்க வேண்டும் என்கிற காலத்திற்காக தனிவாசன் பெற்றிருக்கிறேன். தமிழ் பாட்டி தமிழிசை பாடுகின்ற மனம்பாடி அவை தோன்றிருக்கிறார். மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து பெருமை சேர்த்த ஊர் பெரியவர்களுக்கும் விழா குழுவினருக்கும் எனது சார்பும் நான் சார்ந்த அன்பு சகோதரர் இது உங்க ஒரு பிரபு அகரன் பிரபாகரன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. ஆமா, எல்லாரும் எங்கே கிளம்புறீங்க? உட்காருங்க. இவ்வளவு நேரம் இருந்துட்டீங்க. முருகவள்ளி கல்யாணத்தை பாண்டி பார்த்துட்டு போனாதான் புண்ணியம். இவ்வளவு நேரம் இருந்தது புண்ணியம் இல்லை. உட்காருங்க. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு மணி நேரம் இருந்து முருகவள்ளி கல்யாணத்தை பார்த்துட்டு புண்ணியத்தை வாங்கிட்டு போங்க. ஆனது ஆச்சு. ஆளை சொல்லிட்டே இருக்கா, மறுபடியும் பாயச்சுட்டு போறீங்களா? வருகிறார் ஒவ்வை ஆர்த்தி ஹரிகரன் அவர்கள். தமிழின் அமுதமே, தமிழின் சுவையே, தமிழின் பொருளே, வருக வருக நலம் தானே? நலமாக இருக்கிறேன். பார்த்தவுடன் நினைக்கிறது என்றால் அன்று கனிக்காக நான் கோபித்துக் கொண்டு சென்றதும் என்னை சமாதானம் செய்ய வேண்டும் என்கிற காரணத்திற்காக ஒரு பாடல் பாடி வந்தீர்களே, உண்மைதான். இன்னும் அந்த பாடலை கேட்க வேண்டும் என்கிற ஆவல் எனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அந்த ஆவல். யான் செய்த பாக்கிய முருகா, உங்களுக்காக பாடுங்கள். பாடுவது மாத்திரம்தானே நான். எனக்குள் இருந்து என்னை பாட வைப்பவனே நீ அல்லவா. எல்லா புகழும் இறைவனுக்கு. பாடுகிறேன் முருகா. ஞான பழத்தை பிழிந்து முருகா பிரணவ ஞான பழத்தை பிழிந்து ஞானப்பழத்தை பிழிந்து விஷம் மண்பினொரு நாள் உணவும் கொடுத்த நல்ல குருநாதல் நீ. உனக்கென்ன விதமிக்கணியை நான் இவதென்று நானித்தான் அப்பனி தலையின் தரவில்லை. அதலால் முருகா உனக்கு சாரும் ஒரு குறையும் உள்ளதும் சக்தி வடிவேலடும் சக்தி மயில் ஏறிடும் சண்முகா உனக்கு குறையும் உள்ளதோ உள்ளதோ. ஏன் இப்படி கோவனத்துடன் தண்டு கொண்டு இங்கு சோர் ஆண்டியானா முருகான் இப்படி கோவனத்துடன் தண்டு கொண்டு இங்கு சோர் ஆண்டியானா எனது வினை ஒளிபடவும் முருகா எனது வினை ஒளிபடவும் இங்கு நீ இப்படி இருக்கலாம்
என் ஆசான் அப்பனாம் அம்மையாம் என்னவும் எண்ணினேன் தருவையொரு பழனி மல்லையில் சந்ததம் விளங்கும் சங்கரன் கும்பிடும் தண்டவாணி என் தண்டவாணி 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 தெய்வமே பழம் நீயப்பா ஞானப்பழம் நீயப்பா தமிழ் ஞானப்பழம் நீயப்பா சபை தன்னில் திருச்சபை தன்னில் குருவாகி புலவோக்கு பொருள் கூறும் பழம் நீயப்பா ஞானப்பழம் நீயப்பா தமிழ் ஞானப்பழம் நீயப்பா கண்மொழி கனலாய் வந்தார் வேணவா ஆறு கமலத்தில் உருவாய் நின்றார் கார்த்திகை பெண்பாலுண்டா திரு கார்த்திகை பெண்பாலுண்டா உனதவுளை அனைத்தாழி திருமீனி ஒரு சேரு தமிழ் ஞானப்பழம் நீயப்பா ஊருண்டு பேருண்டு உறவுண்டு சுகமுண்டு புற்றார் பெற்றாரும் உண்டு நீர் ஒன்றுகள் நின்றாடும் கைலையில் நீ வாழ இடம் உண்டு தாயுண்டு மனமுண்டு தாயுண்டு மனமுண்டு அன்புள்ள தந்தைக்கு தாழாத பாசம் தத்து வந்தவன் என்று சொல்லவும் அமையும் தமிழைக்கு உரிமை உண்டு ஆறுபது சிறும் கூறுவது தமிழ் அறியாது சிறுவனானி முருகா மாறுபது மனம் சேருவது இனம் தெரியாத முருகனான் எருமையில் ஏறி ஈசனிடமாடி எருமையில் ஏறி ஈசனிடமாடி இன்முகம் காட்டவாணி ஏற்றுக்கொள்வார் ஊற்றிச் செல்வேன் என்னுடன் ஓடிவான் என்னுடன் ஓடிவான் அவையே மன மகிழ்ச்சியாக இருக்கிறது. எம்பெருமானி ஆயிரம் ஆயிரம் சமாதானங்கள் கூறினாலும் அதை நான் ஏற்க தயாரில்லை என்று அன்று வாதம் செய்தேன். இவரங்க மேடையிலே அவ்வை பிரட்டியாக வேடமேற்று நடிப்பது வேறு, அந்த வேடத்தில் வாழ்வது வேறு. உண்மையிலேயே அண்ணன் அரியணர் அவர்கள் உண்மையிலேயே அவர் நாடகத்தின் பார்ப்போம் கோமாளி, இரட்டை அர்த்தம் பேசி மக்களை சிரிக்க வைக்கக்கூடியவர். அவர் வரும் ஒவ்வொரு வேடத்திலும் தன்னையே அரைப்படுத்தி அந்த வேடத்தில் வாழ்கிறார். அந்த அண்ணனை பாராட்டி கலைக்குழுவின் நம் கிராமத்தின் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பு அளிக்கிறோம். அண்ணனின் அந்த நடிப்பை பாராட்டி நான் சொன்ன அவ்வழியிலேயே பின்பற்றி எனது அன்பு தம்பி வீரபாண்டி அவர்கள் இந்த அன்பளிப்பை அளித்துள்ளார்கள்.
நன்கொடை வழங்கி கலைஞர்களை கௌரவப்படுத்திய அன்பு இதயங்களுக்கு எம்பெருமான் முருகனருள் நிலைத்து நிற்கட்டும். முருகார்ப்பணம் முருகார்ப்பணம். தங்களுக்கு வேறு என்ன வேண்டும்? மீண்டும் பிறவாத வரம். ஒருவேளை பிறந்து விட்டால் உன் திருவடியை மறவாதற்கு வர வேண்டும். ஒருவேளை மீண்டும் பிறந்து விட்டால் இது போலவே இந்த இசை நாடக துறையில் சகலகலா வல்லவராகவே முருகா, உமது சித்தம் எனது வாக்கியம் மக்களை மகிழ்விக்க வேண்டும். வரம் தருவாய் முருகா, வரம் தருவாய் முருகா, வாழ்வெல்லாம் உன்னை வாழ்த்தி வணங்கிடவே. வரம் தருவாய் முருகா. நாரதர் வந்து கொண்டிருக்கிறார். சந்திக்க வேண்டும் நாரத மகன். வாழ்வுக்கு கதியானவள், நீயே என் வாழ்விற்கு கதியானவள், நிலையாக என்னை காக்கும் துணையானவள், நிலையாக என்னை காக்கும் துணையானவள், நீயே என் வாழ்விற்கு கதியானவள். தாயாகி எனையாடும் தமிழ் தெய்வமே, முருகா, தாயாகி எனையாடும் தமிழ் தெய்வமே, தன்னமுதாகி நிற்கும் தனி தெய்வமே, தன்னமுதாகி நிற்கும் தனி தெய்வமே, நீயே என் வாழ்விற்கு கதியானவள். தாயான உள்ளங்களை கனியாக்குவாய், கந்தா என்றால் போதும் பிணி போக்குவாய், கந்தா என்றால் போதும் பிணி போக்குவாய், வாயார உனை பாட வடம் கூட்டுவாய், ஞான புனை பாடவன கூட்டுவான், வாழ்த்தி துதிப்போர்க்கு வழிகாட்டுவாய், வாழ்த்தி துதிப்போர்க்கு வழிகாட்டுவாய். முருகா, நீயே என் வாழ்விற்கு கதியானவள், நிலையாக என்னை காக்கும் துணையானவள், நிலையாக என்னை காக்கும் துணையானவள், நீயே என் வாழ்விற்கு கதியானவள். உண்டுலகமனக்கு முருகக் கடவுளே, முத்தமிழ் தெய்வமே, தத்துவ தனிப்பொருளே, எட்டு திக்கும் ஒற்றும் எட்டுக்குடி வேளவா நாரதனிலே வணக்கங்களை. நலம்புரடைய வருகிறார் வருகை. தங்களுடைய வருகை என்று நல்வரையாக வேண்டும் நினைக்கிறேன். காண பாடித்த தங்களை அடியேனும் கானத்தாலே வரவேற்பு அளிக்க வேண்டும் நினைக்கின்றவே. இனிதான சுரம் யானை இசை மேதையே, எனதன்புயமான தவயோகியே, இனிதான சுரம் யானை இசை மேதையே, எனதன்புயமான தவயோகியே, இனியான துதையாய் இசை மேதையே, திரிலோக சந்தாரியே, ஆ, திலோக தந்தாரியே, திரிலோக சந்தாரியே, தேவர் குமாரியே, அரியல் வைந்தடா எழையும் தேவவாரியே, வாரும் நாரதே, குடியே, குடியே.
ஆசனத்தில் அமரக்கூடிய சிம்மாசனம் போன்ற மயிலாசனம். சிம்மாசனம் போன்ற மயிலாசனம் எங்கோடும் அவன் கைகளுக்கு அங்குலம் அங்குலமாக பார்த்து கொண்டிருக்கிறார். தாங்கள் வந்தாலே நற்செய்திதான். நற்செய்திதான். அதிலும் ஏதாவது நற்செய்தி கந்தபெருமான் கண்டு கனி கண்டு வந்திருப்பது ஏற்கனவே கொண்டு வந்தீர்கள், இன்று கண்டு வந்திருக்கிறீர்கள். கண்டு வந்த கணிக்கு ஏதாவது பெருமை இருக்கிறது. நிச்சயம் இருக்கும். இங்கே எடுத்து கூறுங்கள். கூறுகிறேன் கேளுங்கள். மாங்கடிக்கும் தேங்கதடி பங்கடிக்கும் மேலிக்கும் ஒரு பூங்கனியை காடு மனம் பூரித்தே முருகா நான் கனிந்தேன், நான் கனிந்தேன், நான் கனிந்தேன் அக்கனியை கனவே பொய்யாமல் கொய்தடைத்துக் கொள்ளு அக்கனியை கனவே பொய்யாமல் கொய்தடைத்துக் கொள்வீர் முருகா அக்கனியை கடமே கொய்யாமல் கொய்தடைத்துக் கொள்வீர் முருகா 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 பெற்றதாய் தன்னை மகமறந்தாடும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாடும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாடும் உயிரே உடல் மறந்தாடும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாடும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாடும் கண்கள் நின்றி வைப்பதை மறந்தாடும் நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தினால் மறவே நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவே நற்றவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவே நம சிவாயத்தை நான் கனி என்றவுடன் ஏதோ சாதாரணமா கனியா இருக்கும் நினைத்தேன். ஆனால் மா பலா வாழை ஆகிய முக்கணிக்கு மேலான ஒரு கனி இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதே இன்று தாங்கள் குறித்தான் கேட்கிறேன். கனியுடைய பெருமைகளை மேலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரணத்திற்காக சாக்கியமல்ல முனியே சாக்கியமில்ல முனியே சாக்கியமல்ல முனியே முனியே முனியே
ஆம். ஆனால் கனிகின்றால் பறவைகள் பறந்து ஓடுது என்றால் அது ஏதாவது காரணம் இருக்க வேண்டும். மனம் வாக்கு காயம் என்ற திரு இரண்டுகளுக்கு விட்டாத உயரத்தில் இருக்கிறது கனி. எஞ்சான் உடம்புக்கு தலையே பிரதானம் என்பார்கள். எத்தனை நம் உடம்பில் எத்தனை உறுப்புகள் இருந்தாலும் தலையினால் அந்த உடம்பு முழுமை பெறாது. அதற்காக மற்ற உறுப்புகளுக்கு மதிப்பில்லை என்ற அந்த மற்ற உறுப்புகளுக்கு உள்ள மரியாதையை தருவது தலை. அதுபோல் இந்த நாடகத்தில் எத்தனை கதாபாத்திரங்கள் இருந்தாலும் இந்த நாடகத்துக்கு தலையாக இருந்து வேடமிட்டு நடிப்பது வேடன் முருகன் என்றும் வேஷமே. இந்த வேடன் முருகன் வேஷமிட்டு தனக்கே உருக பாணியில் இந்த வேடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அண்ணன் செங்குட்டுவன் அவர்களுக்கு கலையை ரசிக்கும் கலிங்கப்பட்டி சி முருகையா கோனார் குடும்பத்தின் சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பது அளிக்கப்படுகிறது. உண்மையாவே இந்த ஊர் நாடகத்துக்கு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அன்பளிப்பு வழங்குவது பெருமை இல்லை, அதிலும் ஒவ்வொரு கலைஞர்களையும் சிறப்பித்து அவர்களுக்கு பொருத்தமான முறையிலே இந்த சிறப்பு கூட உண்மைதான். ஒரு சில நேரம் முருகன் இல்லைன்னா இந்த கதை முழுமை இல்லைல்ல. இந்த கதையே ஒருவரை வைத்துத்தானே அவரை சுழன்றுதான் நடக்குது. அன்பளிப்பு வழங்கிய கலிங்கப்பட்டியைச் சேர்ந்த கலை ரசிகர்களுக்கு குடும்பத்தார்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி கலந்த வணக்கம். தாங்கள் வந்த வேலை ரொம்ப மகிழ்ச்சி. உண்மையாவே வந்த வேலை நல்ல வேலை. நல்ல வேலை. என்னுடைய வேலையும் நல்ல வேலை. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற வேலை சிறப்பான வேலை. என்ன வேலை என்பது சற்றேறக்குறைய புரிகிறதா? நிறைவான விசாரணையாக கேளுங்க. எட்டாத கொம்பினில் இருந்திடில் அக்கனி எட்டாத கொம்பினில் எட்டாத கொம்பினில் எட்டாத கொம்பினில் எட்டாத கொம்பினில் இருந்திடும் அக்கனி எப்படி கொய்திடலாம் ஈரிடலாம் பறித்திடலாம். 8 மணிக்கு பற்றி இட்டு பிரித்தெடு கொம்புவதை பற்றி 8 மணிக்கு கொண்டதை பற்றி அதில் ஏறி கனியை பறிக்க வேண்டும். ஏரிய கனியை பறித்து விடலாம். ஒருவேளை ஏறி மட்டவில்லை என்றால் தங்களுக்கு எட்டாது இல்ல. மிக்க மென்மையுள்ள கணிக்க விதமே குறிகள் உண்டோ? மிக்க மென்மையுள்ள கணிக்க விதமே குறிகள் உண்டோ? இந்த முகம் உண்டு கொங்கை இரண்டு கோதிலா கண்களும். இந்த முகம் உண்டு கொங்கை இரண்டு கோதிலா கண்களும். பெண்களுக்கே உள்ள குறிகள் இருப்பதால் பேசுமோ வாகிறது. ஆக பெண்களுக்கே எல்லாம் சொல்லிருந்த இந்த பைங்கிலி வாய்கிறது. பைங்கிலி என்றால் பெண் கனி என்றாலும் என்ன பைங்கிலி என்றாலும் எனக்கு ரெண்டாவது திருவிழாதிரி. தாங்கள் வருகின்ற பொழுதே வள்ளியை பார்த்து வந்திருக்கின்ற தெரிந்தால் கூட இசையில் உள்ளவர் தாங்கள். தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இசையும் தமிழும் உறவாட வேண்டும் என்று இசையும் தமிழும் இணைய வேண்டும் என்கிற காரணத்திற்காக காரணத்திற்காக தெரியாத போல் ஒரு நாடகம் நாங்கள் நடித்த நாடகத்தில் நானும் சேர்ந்து கலந்து கொண்டேன். வேறொன்றும் நாங்கள் தொடங்கி வைத்த நாடகம் அடியனை தொடர்ந்து கொண்டிருக்கின்றேன். மகிழ்ச்சி. மகிழ்ச்சி. வள்ளியை பார்த்தீர்கள் பேசியிருப்பீர்கள் சம்மதிக்கும் தெரியும் நடிக்கின்றார். வேண்டாங்களா? அதனால வெளிவராக சென்று அண்ணவளை காதலிக்க வேண்டும் நாங்கள்.
காதலித்து வள்ளி தெய்வானை சமேதராக காட்சி தர வேண்டும், திருமணம் செய்து. உண்மையான காதலா இருக்கு. ஆம். நல்ல காதல், நல்ல நல்ல காதலா காதல். இருக்க வேண்டும். ஆம். என்ன பாட்டு? என்ன பாட்டு? நம்பினா இருக்கட்டும், இதுல பாட்டு சொன்னாரு. பாடிடுவோமா? அஞ்சல். ஆமாமா. பாட்டு அஞ்சல். நம்பினார் கெடுவதில்லை, நான்கு மறை தீர்ப்பு நல்லவர்க்கும் ஏழையர்க்கும் ஆண்டவனே காப்பு, பசிக்கு விருந்தாவான் நோய்க்கு மருந்தாவான், பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. கண்ணன் வந்தான், இங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டது கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், இங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டது கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். தேடி நின்ற கண்களிலே கண்ணன் வந்தான், தீபம் ஒன்று கையில் கொண்டு கண்ணன் வந்தான். கேட்பவர்க்கு கேட்டபடி கண்ணன் வந்தான், கேள்வியிலே பதிலாக கண்ணன் வந்தான். தர்மமெல்லாம் தேரிலே கண்ணன் வந்தான், தாராத துயரீங்க கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான், மாய கண்ணன் வந்தான். கண்ணன் வந்தான். வந்தான், இங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டது கண்ணன் வந்தான். உடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், உடவர்களை நடக்க வைக்கும் பிருந்தாவனம், மூடர்களை அறிய வைக்கும் பிருந்தாவனம், உடர்களை காண வைக்கும் பிருந்தாவனம், ஊமைகளை பேச வைக்கும் பிருந்தாவனம், அணையாத கனவிருக்கும் சன்னிதானம், அங்காத சொல்லிருக்கும் சன்னிதானம், சன்னிதானம் கண்ணன் சன்னிதானம், சன்னிதானம். கண்ணன் வந்தான், இங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான். கண்ணா 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 கருணை என்னும் கண் திறந்து பார்க்க வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும், கருணை என்னும் கண் திறந்து பார்க்க வேண்டும், காவல் என்னும் கை நீட்டி காக்க வேண்டும், கனிமழலை குரல் கொடுத்து பாட வேண்டும், கண் மறைந்த தாயும் அதை கேட்க வேண்டும், கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா, கருணையே அருள் செய்ய வருவாய் கண்ணா, கண்ணா 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 கண்ணா. கண்ணன் வந்தான், இங்கே கண்ணன் வந்தான், ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான், கண்ணன் வந்தான். வேடுவனாக சென்று ஆண்குட்டியை தேடி வெள்ளையை வந்தார்கள். திருமணம் முடிக்க வேண்டும். பாமாலை வாடி கீழே இருந்து பூமாலையோடு வருகிறேன். சென்றோடெல்லாம் தங்களுக்கான புகழ் மாலை காத்திருக்கிறேன். எங்கள் சித்தன் நம்முடைய பாக்கியம். போயிட்டு வா. மாமா. அதாவது இப்போ நாங்கெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். நாடகத்தை இன்னையோட முடிக்கிறதா இல்லை மறுபடியும் நாளைக்கு திங்கட்கிழமை இதோட தொடர்ச்சி வைக்கலாமான்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். திருவாரூராக இருக்கட்டும் எதா இருக்கட்டும், நாங்கள் விட்டா தானே நீங்கள் போக முடியும். அதையெல்லாம் தாண்டி அது என்னப்பா திருவிடையில இல்லை, பெண்ணின் கூந்தலுக்கு இயற்கையிலே மனம் உண்டா செயற்கையிலே மனம் உண்டான்னு நக்கீரரும் சிவபெருமானும் வாதாடுற மாதிரி நாரதரும் வேடனும் வாதாடுறதை பார்க்கும்போது எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உங்கள் ரெண்டு பேரையும் நாங்கள் விடுறதாவும் இல்லை. உங்கள் ரெண்டு
முருகன் நாரதர் இறைவரின் கலைச்சேவையை பாராட்டி கலையை ரசித்து நாடகமே உயிரின்றி வாழ்ந்த எமது தந்தையார் நினைவாக எமது அண்ணன் இருவரையும் எங்கள் அப்பா தெரியாத அவங்களுக்கெல்லாம் இல்ல எங்களுக்கு தெரியும்ல. எங்கள் அப்பா வந்து நாடகம்னா உயிராக இருப்பார். போன வருஷம் காலஞ்சிட்டார். அவர் நினைவாக எனது அண்ணன் ராமசாமி அவர்கள் நாரதருக்கும் முருகனுக்கும் ஆளுக்கு 500 அன்பளிப்பு அளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். நன்றி நன்றி. அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய வெள்ளைச்சாமி போனார். அவர் நினைவாக அன்பளிப்பு வழங்கி பெருமைப்படுத்திய அன்புள்ளதுக்கு நன்றி நன்றி. வணக்கம். அதே சமயத்தில் நீங்கள் இப்போ கண்ணனின் பாட்டை பாடுனதுனால இன்னும் கண்ணனின் பெருமையை நம்ம என்ன செஞ்சாலும் வாரி வாரி நம்ம என்னதான் வழங்கினாலும் நம்ம பண்ணலை. கண்ணன் செய்ய வைக்கிறாரு, நம்ம செய்கிறோம். அதை தான் தர்மர் வந்துட்டு கடைசியில் நம்மகிட்டலாம் தர்மம் பண்ணி தோற்று போடும்போது எல்லாமே கண்ணனுங்கிறது மாதிரி இருந்ததுனால மறுபடியும் எங்களோட இந்த கலைக்குழுவில் எங்கள் நண்பர் ஒருத்தர் நாரதர் அண்ணன் வெங்கடேஸ்வரன் அவர்கள்ட்ட 200 ரூபா அன்பளிப்பு கொடுத்து அந்த பாட்டு முதப்பா வரி எனக்கு தெரியலை, சேராத இடம் சேர்ந்து செஞ்சு வச்ச அந்த பாட்டை உங்களை பாட சொல்லியிருக்காங்க. அந்த பாட்டை அருமையாக பாடணும்னு கேட்டுக்கிறேன். நெஞ்சார்ந்த நன்றி ஐயா குடும்பத்தார் வெள்ளைச்சாமி குணார் ஐயா அவர்களுக்கு நன்றி 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 நன்றி. அவருடைய சகோதரருக்கு நெஞ்சார்ந்த நன்றி என்று எழுதுகிறேன். மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய மரணத்தின் தன்மை சொல்வே மானிடரான்மா மரணமீதாது மறுபடி பிறந்திருக்கும் மேனியை கொள்வாய் மேனியை கொள்வாய் வீரத்தின் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாடும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய் கண்ணன் மனது கல்மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய் காண்டீபம் நழுவவிட்டாய் மன்னரும் நானே மக்களும் நானே மரம் செடி கொடியும் நானே சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன் துணிந்து நில் தர்மம் வாழ புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னார் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான் கண்ணனே கொலை செய்கின்றான் காண்டீபம் எடுக நின் கைவன்மை கழுக இக்கலமெல்லாம் சிவக்க வாழ பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுஷ்கிருதா தர்ம சம்சாவனார்த்தாய சம்பவாமி யுகே. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவர்
பழி ஏற்றாயடா நானும் உன் பழி கொண்டேனடா நானும் உன் பழி கொண்டேனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா அழுவதை எதிர்கொள்ளடா மன்னவர் பணி கேட்கும் கண்ணனும் பணி செய்க மன்னவர் பணி கேட்கும் கண்ணனும் பணி செய்ய முன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து கருணா 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 செஞ்சோற்று கடல் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் நீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா வருவதை எதிர்கொள்ளடா கர்ணா அற்புதமா இருக்கு தங்கு நாதம் சிறப்பு மிகச்சிறப்பு சரி, நன்றி. இந்த நாடகத்தை என்ன உண்மையாவே இப்படி ஒரு நாடகத்தை அமைத்த பெருமை இருக்குல்ல உங்களை இந்த இந்த ஊர் சுத்தி இருக்கிற ஊரே பேசும் அப்படி நாடக நல்ல கலைஞர்களை கொண்டு அமைச்சு கொடுத்துரு உண்மையாவே எங்களுக்கே அந்த நாடகத்தை பார்க்க ஆசையா இருக்கு நடிக்கிற எங்களுக்கு சத்தியமா அதே அதே உங்க இப்பாடலை நடிகர்களுக்கும் ரசிகர்களுக்குமான இடையான அந்த இணைப்பு இருக்குல்ல அது மட்டும் சிறப்பா அமைஞ்சிருச்சுன்னு வைங்களேன் அந்த நாடகம் அடுத்த வருஷம் நாடகம் வைக்கிற வரையும் அதை பத்தி பேசும் இப்பாடலை பாராட்டி அண்ணன் இப்பாடலை பாராட்டி அண்ணன் வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு நமது கலங்கிப்பட்டி துரைராஜ் அவர்கள் துரைசாமி அவர்கள் 500 ரூபாய் அன்பளிப்பளித்தார்கள். நன்றி 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 அன்பளிப்படைங்க அன்புள்ளவங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம் நன்றி. அதே சமயத்தில் இப்பாடலுக்கு அருமையான பின்னணி இசைத்த மிருதங்க கலைஞர்கள் இசை நிகழ்ச்சி ஹார்மோனியான அண்ணன் மூவருக்கும் நமது மரபடியைச் சேர்ந்த வீரபாண்டி அவர்கள் 300 ரூபாய் ஆளுக்கு 100 ரூபாய் அன்பளிப்பளித்துள்ளார்கள். அன்பளிப்பு கொடுத்து பெருமை சேர்த்த அன்பு அண்ணார் நன்றி. அவர்கள் நல்லது ஒரு வாய்ப்பினை வழங்கி ஒன்றே ஒன்றுதான், எங்க மேடை நீங்க மறக்கவே கூடாது. மறக்க முடியாது, மறக்கவே முடியாது. நாங்க அப்படி பண்ணிடுவோம். உண்மைதான். நீங்க மறக்கணும்னு நம்ம நினைச்சாலும் மறக்க சாப்பிட போன முடியாது. இடத்துல அந்த அம்மா சொன்னாங்க இதுதான் இந்த மேடையில உள்ள சிறப்பு. இந்த பட்டத்தரிசி மாறல உண்மையாவே நாடகமா இருந்தாலும் சரி, ஆடல் படலா இருந்தாலும் சரி, கரகாட்டம் வச்சாலும் சரி,
வந்துட்டு போற கலைஞர்களை மதிச்சு அவங்க இந்த மேடையை விட்டு போகும்போது அவங்க வீடு போய் சேர்றவங்க அவங்க தூக்கத்தை கெடுக்கிறதா எங்க வேலை. என்னடா இந்த ஊர்ல இப்படி எல்லாம் இருக்கிறாங்க அப்படிதான். அவ்வளவுதான், எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டியது இல்ல. நீங்களும் அதாவது நீங்க சந்தோஷமா போனா எங்களை பட்டத்தரிசிமா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க கலைஞருடைய மனம் மகிழ்ந்தால் அந்த ஊரே நீங்க தூக்கத்தை கெடுத்து இங்க இருந்து வந்து போய் எதுக்கு வர்றீங்க? ஏதோ நம்ம ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம், நமக்கு ஒரு உண்மையாவே மனதார சொல்றேன், வர்றீங்க. மிக மிக சிறப்பு. இங்க இருந்து போகும்போது நீங்க ஊருக்கு வந்தா நினைச்சு எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும். என்னடா இந்த ஊர்ல தாளம் போடுற விடல, மிருதங்கம் போடுற விடல, வெட்டி மிருதங்கம் யாரையும் விடல. எல்லாருக்கும் அன்பளிப்பு. நாடகத்துக்கு மொத்தமா அன்பளிப்பு கொடுத்தானுங்க. ஒவ்வொரு கலையும் பாராட்டி கொடுக்குறாங்க. போற வரைக்கும் நீங்க பேசுறீங்கல்ல, அதுவே ரொம்ப நல்லா இருக்குங்க. போற வரைக்கும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு நாளாவது எங்களை பேசிக்கிட்டு இருப்பீங்களா? என்ன கேட்டாப்ல அவர் என்ன படிச்சிருக்காரு, பேச்செல்லாம் பயங்கரமா. நேத்து ஒரு ஊருக்கு போனாங்களே, நேத்து ஒரு ஊருக்கு போனோமே, அந்த எந்த ஊருன்னு எங்கேயாவது போறதுல பார்த்து அது எப்பவுமே ஒரு உண்மையான பெருமை என்னன்னா, எல்லா ஊரும் இப்படி அமைஞ்சிடாது. இல்ல ஒரு உண்மையான பெருமை என்னன்னா, இப்ப அவங்க இந்த நாடகம் பண்ணிட்டு இந்த நாடகத்தை நம்ம முன்னாடி புகழ்ற பாருங்க, அது உங்களுக்கு பெருமை இல்ல. எங்கேயோ கேட்டுட்டு போய் நம்ம சம்பந்தம் இல்லாதவங்க இந்த கலிங்க வீட்டில் நாடகம் வச்சாலாமே, அது யாருடா அந்த நாடகம்னு செய்யும்போது அதுதான் அவங்களுக்கு பெருமை. பார்த்துட்டு பெருமை பேசுற பெருமைக்கல. அது போல நம்ம இங்க நடத்திட்டு நம்ம ஏதோ இங்க பண்ணிடுறோம், ஆனா நம்மளை அறியாம போய் அவங்க பேசுவா பாருங்க, என்னடா இப்படி இந்த ஊர் இந்த மக்கள் இப்படி இருக்காங்களே சொல்லும்போது, நிச்சயமா இது இங்க ஏதோ தற்பெருமைக்கு இல்லை. இங்க இருக்கிற பணம் கொடுத்தவங்க யாருக்கெல்லாம் கிடையாது. நம்ம ஊருக்கு நம்ம கிராமத்துக்கு எப்பவுமே நம்ம கிராமத்தோட மண்ணின் பெருமையை காப்பாத்துறது ஒண்ணு மட்டும் தான் நம்ம நோக்கம். அதைத்தான் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள்ட்ட நான் ஒன்று சொல்றேன், அடுத்த வருஷம் எந்த தேதியில நாடகம் சொல்லிருங்க. நிச்சயமா இப்ப உங்களுக்கு சொல்றோம். ஏன்னா ஆமா இல்ல ஏன்னா அந்த நேரத்துல வேற ஊர் நாடகம் புக் ஆயிடுச்சு, கண்டிப்பா அந்த ஊருக்கு வர முடியாதுன்னு இந்த மேடையில இப்போ உங்களுக்கு ஒரு உறுதியை கொடுக்குறோம். இந்த வருஷம் ஒரு நாடகம் வச்சிருக்கோம். எப்பவும் கிராமிய ஆடல் பாடல் வைப்போம். 2 வருஷமா வச்சு அந்த நிகழ்ச்சி நடக்கல, மழை வந்துருச்சு. மழை வந்துருச்சு, ப்ரோக்ராமும் நடக்கல, மழையும் பெருசா பெய்யல. ஆனா இந்த வருஷம் எங்கள நிர்வாகில நம்ம ஒரு 2 வருஷம் நிகழ்ச்சி வச்சோம், மழை வந்து கெடுத்துருச்சு, இந்த வருஷம் நாடகம் வைப்போம் அப்படின்னா அவங்களா ஒரு சில பேர் முடிவு பண்ணி உங்க நாடகத்தோட அருமை தெரிஞ்சவங்க உங்களெல்லாம் போட்டிருக்காங்க. அதுல என்னோட பங்களிப்பு கண்டிப்பா எதுவும் இல்லை. போட்டிருக்காங்க, இங்க இருக்காங்க அவங்க, நான் அவங்க தான் அதை நடத்துறாங்க. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கிரெடிட், இனிமே இந்த மேடையில வருஷம் உங்களுக்கு ஒரு நாடகம் உண்டு. அது ஊர் சார்பிலையோ பெரிய சொத்து இல்ல, அது ஊர் சார்பிலையோ தனிப்பட்ட முறையிலையோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், அது வெங்கடேஸ்வரன் அண்ணனுக்கு, செங்குட்டுவன் அண்ணனுக்கு, அவங்கள பிரிச்சு பேசல. உண்மையிலே நம்ம இந்த ஹார்மோனியம், மிருதங்கம், தாளம்லாம் உண்மையிலே எதிர்பார்த்த அளவுக்கு உண்மையிலே ரொம்ப மனமாற உங்களுக்கு நெஞ்சார புகழ்றோம். எதுவும் காசு பணம் எதுவும் புகழ்ச்சி இல்ல, எதுவும் புகழ்ச்சி இல்ல. மனசார நெஞ்சார அந்த கொடுத்த காசு, அது எவ்வளவு இருக்கட்டும், ₹1,00,000 கொடுத்தா கூட காசு பெருசு இல்ல. அந்த காசு திருப்தியா இருக்கு. இல்ல காசு நாங்க கொடுத்துட்டோம், ஆனா அந்த காசுக்கு ஒரு நல்லபடியா கலைக்கிற குட்டியாவது கொடுத்துருக்கோங்கிற திருப்தி எங்களுக்கு இருக்கு. அது போது எங்களுக்கு. அதாவது எந்த ஒரு வியாபாரத்திலையும் எந்த ஒரு தொழிலையும் காசு வாங்கிடுவோம். என்ன பண்ணுவாங்க, அது சிறப்பா அமையலாம், என்னடா காசு போச்சு வேஸ்ட் ஆயிரும்னு சொல்லி காசை கொடுத்தவன் மனசு புண்பட்டா அந்த காசுக்கு அர்த்தம் இல்ல. ஆனா மனசார சொல்றோம், இன்னும் நீங்க எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாம். அந்த காசுக்கு அந்த என்னன்னா நாடகத்தினுடைய அமைப்பாளர், அந்த நாடகத்தை அமைச்சவர் உங்க ஊரு எங்க இல்ல, இதுல ஒரு இந்த நாடகத்தை இங்க அமைக்கணும்னு சொல்லி ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கேளுங்க. இதுதான் நாடகம்லாம் அப்புறம் பார்த்துக்கோ விடுங்க, அவ்வளவுதான் சிறப்பு பண்ணிட்டீங்க. கடைசியா வள்ளியும் முருகனையும் கூப்பிட்டு மாலையை மாத்தி விட்டு போங்க, நாங்க ஏத்துக்கிறோம். இதுக்கு மேல ஒன்னும் தேவையில்ல, இனிமே அவ்வளவுதான், எல்லாமே சிறப்பா பண்ணிட்டீங்க. முருகனையும் வள்ளியும் கூப்பிட்டு மாலையை மாத்தி விட்டு போயிட்டு வர, நல்லபடியா விட்டு போயிட்டு வாங்க. இதுக்கப்புறம் மாமா செங்குட்டு மாமா பார்க்கல, அதெல்லாம் பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல ஒரு சின்ன உங்க அதாவது 10 எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க நாடக குழு எல்லாரும் இருக்கிறாங்க. அது ஆனா இந்த நாடகம் நாடகம் வைக்கணும், ஒன்று நாடகம் வச்சா இன்னார போடணும்னு சொல்லி முடிவு பண்ணது எங்களோட அந்த கமிட்டியோட சேர்ந்து எங்க SM சேர் மாமா, தயவு செய்து கொஞ்சம் மேடைக்கு வாங்க, உங்களுக்கு ஒரு பொன்னாடை பார்த்தணும். ஏன்னா இந்த நாடகத்தை வைக்கணும், நாடகத்துக்கு இவங்களை தான் போடணும்னு சொல்லி ஒரு அதாவது எல்லா புகழும் இறைவனுக்கு இருக்க மாதிரி நீங்க இன்னைக்கு வாங்கின புகழ் பூரா அவருக்கு தான் சேர்த்து. இதை கொண்டு வரதுக்கு காரணம் துண்டு கொடுக்க பையனப்பா, துண்டு இருக்கட்டும், எல்லா புகழும் இறைவனுக்கே அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு வெங்கடேஸ்வரன் இந்த நாடகம் இந்த கலைக்குழுக்கு வாங்கின பேர் எல்லாமே இதாங்க. யாரை கூப்பிடணும் அவசியம் இல்லைங்க, இருங்க. இந்த நான் கேட்குறேன், இன்னைக்கு இந்த மேடையில் நாடகம் வைக்கணும்னு இந்த நாடகத்தால நீங்க எப்படி என்ன ஒரு சங்கடத்தை எதிர்கொண்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த சங்கடத்தை உண்டாக்குனது நான் தான். இல்ல இந்த நாடகத்தினால நீங்க என்ன சங்கடத்தை எதிர்கொண்டீங்கன்னு தெரியும். அந்த சங்கடமும் நான் தான் கொடுத்தேன்.
இருந்தும் மனசார பாராட்டுறேன் மாப்பிள்ளையை மன்னிச்சுக்குங்க. இந்த நாடகம் இந்த மேடையில் அரங்கேறியதுக்கும் இந்த நாடக கலைஞர் இங்கே கூட்டியாருக்கும் முழு முதற் காரணம் எங்கள் அருமை மாமா SM சேகரும் அவர் குடும்பத்தார் தான். அவருக்கு இந்த கலைக்குழுவின் சார் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்க உங்க நிகழ்ச்சியை தொடரலாம். திணைப்புணம் என்பது இதுதானோ? திணைப்புணம் என்பது இதுதானோ? திணைப்புணம் என்பது இதுதானோ? தவ திறமிகும் நாரத சொன்ன திணைப்புணம் என்பது இதுதானோ? மனப்பு துணையோர் கண்களை கவரும் வானுரவோகி வாழும் யோகி வானுரவோகி வழுப்பெற வளரும் வானுரவோகி வழுப்பெற வளரும் திணைப்புணம் என்பது இதுதானோ? பற்பல ஜாதி பறவைகள் யாவும் பண்புடன் வாழ்ந்திட வந்திக்குமே. பற்பல ஜாதி பறவைகள் யாவும் பண்புடன் வாழ்ந்திட வந்திக்குமேவும் அற்புதமானந்த அமரனும் யோசை கடவுளையே இவ்வளவு அலப்பறையிலே நீங்க தூங்குறீங்கன்னா எப்படியெல்லாம் இருப்பீங்க? அருமையான சாரீரம், இனிமையான சாரீரம், பாலோடு கலந்த வளமுதும் தேனோடு கலந்த தில்லமுதும் பார்களே. சோப் போடுகிறாள், ஏன் போடுகிறாள்? ஆளுளும் சோ கிளினான மொழியும் விடம் நானுமுக்கும் மதினானுமுக்கும் பார்த்தோரை பரோசமாக்கிடும். இப்படி இருக்கிறது இந்த ஆளுளும் சோ. ஆலோலம் என்ற குரல் காட்டியிருந்த அருணத்தே சேலோடு கண்ணை தினமீது வைத்த சிங்காரி 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 நல்லையில் காலோடு கால்பின் எனுராக போக கிளவி செய்தால் பாலோடு சேர்ந்த பழம் போல் தித்திக்கும் பழுதில் மாதவன் மகளாம் இந்த மாதவம் அங்கே மாதவன் மகளா இவள் மாதவமங்கை என் மனதிற்கு செய்த வனிதா மணியா இளநங்கை மாதவன் மகளா இவள் மாதவமங்கை ஆதவன் ஒளியினை போல் மெனியுடையார்
மணியுடையா ஆதவன் ஒளியினை போல் வெணியுடையாள் நல்ல அழகுள்ள உருவம் பருவம் அணுகலாம் விரைவில் தருணம் நல்ல அழகுள்ள உருவம் பருவம் அணுகலாம் விரைவில் தருணம் மாதவன் மகளா இவள் மாதவமங்கை என் மனதைக்கு சென்ற வனிதா மணியா இளநங்கை மாதவன் மகளா இவள் மாதவமங்கை திங்களை நிகர்த்த முகம் திங்களை நிகர்த்த முகம் செவ்விதழாள் வண்ணம் சேர்ந்திட்ட வானவில்லோ தான் புருவம் எங்கினும் இவள் பெண்ணை கண்டதில்லை கண்டதே எங்கினும் இவள் பெண்ணை கண்டதில்லை இனிமேலும் நெருங்காதிருத்தல் பயனுமில்லை இனிமேலும் நெருங்காதிருத்தல் பயனுமில்லை மாதவன் மகளா இவள் மாதவமங்கை என் மனதிற்கு சென்ற வனிதா மணியா இளநங்கை மாதவன் மகளா இவள் மாதவமங்கை மாதவ மங்கை மாதவ மங்கை அலங்கார பூசணம் ஆடம்பர விக்ரம் அத்தனை மாற்ற பசுமண்டால் உருக்கி வார்த்தமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திரப்பதம் என்பார்களை திருலோக மரணான விஜயனே மகளுக்கு இந்த பெண் சாதாரண பெண்ணா இருக்க வாய்ப்பே இல்லை தெய்வ அம்சம் பொருந்திய பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் எப்படி இருக்கிறது அவருடைய குரல் சரிகபதசாதபகரி சரிகரிகபகபதபதசம் சதபகபதபதபகரி சரிகபகபகபதபதசம் சத சதபகபகபதபதபதகரி ஆயலோட்டும் சாயலிலே ஆயலோட்டும் ஆயலிலே ஆயலோட்டும் சாயலிலே மயங்குரே நான் அரும்புன வாசலிலே சோ 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 என ஆயலோட்டும் சாயலிலே நேயம் தருகுவாளோ நிக்கிரகிப்பாளோ தேனே 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 நேயம் தருகுவாளோ நிக்கிரகிப்பாளோ தேனே வாய உலகில் இந்த மங்கையை போல காணே வாய உலகில் இந்த மங்கையை போல காணே ஆயலோட்டும் ஆயலிலே பயங்குரே நான் அருமுன வாசலிலே சோ 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 என ஆயலோட்டு சாயலிலே கானரச மோகன கல்யாண குணவதி கலவிக்குரிய இவள் ராமன் மதனரதி கானரச மோகன கல்யாண குணவதி கலவிக்குரிய இவள் ராமன் மதனரதி ஞான சுந்தர புகழ் ஆயலிலே பயங்குரே நான் அருமுன வாசலிலே தோ தோ தோயன ஆயலோட்டு சாயலிலே சாயலிலே
மேல் சாந்த முடுக சவாத கதமும் பூசி காஞ்சிபுரம் வெண்சலவை கண்டையிட்டு சிலை கட்டி ஆடக பொன்மையிட்டு அழகு வழி தண்டையிட்டு பாடகங்கள்ட்டு பசுமன் ஜதங்கட்டு கால் சதங்கை ஜல் 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 சிவபக்தர் அதுக்காக கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் விலாசா சதங்கையாடும் பாதவினோதா லிங்கேஸ்வரா நின்றாள் துணை நீதா தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா பாவா தமிழ்தானவா அல்லல் தீர்த்தாண்டவா பாவா தமிழ்தானவா இல்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா இன்பம் விளங்கவே எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எளிமைய ஜலவரம் பாவா பழம் பொங்கவா எளிமைய ஜலவரம் பாவா பழம் பொங்கவா இல்லை அம்பல நடராஜா எழுமை நாதனே பரமேசா பலவித நாடும் கலையேடும் மணிமுடன் உன்னையே தொடுபாடும் பலவித நாடும் கலையேடும் மணிமுடன் உன்னையே துதிப்பாடும் கலையலங்கார பாண்டியராணி நேசா கலையலங்கார பாண்டியராணி நேசா மலையின் பாதா மங்கார் மதியானவா இல்லை அம்பல நடராஜா எழுமை நாதனே பரமேசா அல்லல் தீர்த்தாண்டவா பாவா தமிழ்தானவா அல்லல் தீர்த்தாண்டவா பாவா தமிழ்தானவா இல்லை அம்பல நடராஜா எழுமை நாதனே பரமேசா இல்லை அம்பல நடராஜா எழுமை நாதனே பரமேசா சம்போ போதுமா குழந்தையம்மா? அப்பாடா உங்களை கூட்டமா கூட்டிட்டு வர்றதுக்குள்ள நான் படுற வாடு இருக்கேன். அப்படி என்ன பாடு வர்றீங்க? நம்ம இவ்வளவு தூரம் காவல் பார்த்துக்கிட்டு இருந்தோமே திடீர்னு என்ன அந்த குட்டுனூரால அந்த ஆள் வண்டி ஏறி கல்யாணம் பண்ணிட்டு ஆமா சத்தம் ஏதோ கேட்டுச்சே. அந்த குட்டி உள்ளே நுழைந்து விட்டது. இந்த இடத்துக்கு பொறுப்பான தலைவர் நீங்க தான் கேள்விப்பட்டேன். தலைவர் நான் இல்ல. தலைவர் நான் என்ன தலைவர் இப்ப பாருங்க தலைவர் மாதிரி தெரியாது. இப்ப தெரியலையா? ஐயையோ, போயா நீ. ஏடா எருமாடு வெக்கமா இல்ல? என்ன மேடை நிக்கறேன். எனக்கு வெக்கமா இல்லன்னா நீங்க என்ன சொல்றது வரைஞ்சிருக்கீங்க. இந்த மயில மீசே. ஆஹா சரி நான் என்ன சொல்றேன். ஓ வள்ளி அவங்கதான் வணக்கம். நீங்க எதை பிடிக்கிறதா இருந்தாலும் அண்ணம்மால கேட்டு ஏதோ பிடிக்கிறதா இருந்தாலும் என்னங்க சொல்றீங்க? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இருங்க. இப்பதான் பிடிபடுது. நீங்க அதை பிடிக்கிறதா அங்க கேட்டு பிடிச்சுக்கிறங்க. மானா இருந்தாலும் சரி தேனா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் நீங்க பிடிச்சுக்கிறங்க. விரலுக்கு பாதி
இல்ல யோசனை இது வெளியா வருது என்ன அப்படி இருக்கு என்ன வேலை அப்படி பொதுவா வேலைன்னா என்ன வேலைன்னு தெரியும் சொல்ல முடியாத வேலை அப்படி ஒரு வேலை இல்ல ஆனா அதை வெளியில சொல்ல முடியல சரி உங்களுடைய சேவை எவ்வளவு தேவையோ அடுத்த ஆண்டு கூப்பிடுறோம் வாங்க போங்க யாரை கூப்பிடுறீங்க சரி சரி இல்ல மரியாதையா வாங்க போங்கிறீங்களே பெரிய மனுஷியா சரி சரி வணக்கத்துக்குரிய விடுவரே வணக்கம் நாங்கள் எங்க இருந்து வர்றீங்க ஊர் பேர் விவரமாக சொல்லுங்க பள்ளிமானை வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ பள்ளிமானே மானே மானே பள்ளிமானே வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ உள்ளபடி என்ன உள்ளம் கவர்ந்ததான் உள்ளபடி என்ன உள்ள கவர்ந்ததான் உள்ளபடி என்ன உள்ளம் கவர்ந்ததான் உள்ள கவர்ந்ததான் உள்ளபடி என்ன உள்ளம் கவர்ந்ததால் வெள்ளம் பிடித்து கை கொள்ள வந்தேன் பள்ளிமானே பள்ளிமானே வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ இவ்வழியாகவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ வழியாகவே ஒரு மான் மான் என்றால் உன்னே புள்ளியே இல்லாம இருக்கும் மான்கள்லாம் புள்ளியெல்லாம் இருக்கும் ஆனா அது என்ன ஒரு மான் அந்த மான் வந்து ஒரு புள்ளி இருக்குன்றியா புள்ளியே இல்லாத மானும் இருக்கு புள்ளியே இல்லாத மான் உடம்புல எந்த புள்ளி இருக்காது ஒரே சாம்பல் நிறமா இருக்கும் இல்லாட்டி செம்பட்ட நிறமா இருக்கும் இல்லாட்டி வெள்ளை நிறமா இருக்கும் சரி அப்படி புள்ளி இருந்துச்சுன்னா உடம்பெல்லாம் புள்ளியா இருக்கும் அப்ப நீங்க தேடி வந்த மான் குட்டிக்கு நான் என்ன சொல்றேன்னா வள்ளிமானே இவரையாவே ஒரு புள்ளிமான் வர கண்டதுண்டோ ஒரு புள்ளி மான் அப்படின்னா என்னுடைய மான்குட்டிக்கு ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் இருக்கும் வேற புள்ளி இருக்காது இப்ப உங்களுக்கு புள்ளி இருக்கா இல்லையா புள்ளி இருக்கு உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு புள்ளி புள்ளி எங்க இருக்குன்னா வள்ளி மேல நான் கேக்குறது உங்களுக்கு புள்ளி எங்க இருக்குன்னு கேக்குறேன் எங்களுக்கு எங்க புள்ளி இருக்குன்னா வள்ளி அப்படின்னா நான் அது உங்க பேர்ல எல்லாம் இருக்கு ஆமா இந்த வள்ளியில எழுதும் போது வானா போட்டு இல்லு போட்டோம்னா லா போட்டு மேல புள்ளி வச்சோம்னா புள்ளி இருக்கு அப்போ உங்களுக்கு ஒரு புள்ளி இருக்கு அதே போல என்னுடைய மான்குட்டிக்கு ஒரே புள்ளி தான் ஒரே புள்ளி இருக்கு ஆண்குட்டி எங்க பாத்தீங்க மேற்கே பவளவலை வேங்கடம் நேர்வடக்காம ஆர்க்குமரி அணிகளுக்கு பறக்குளிர்த்திருக்கே பிணாதுகள் 20 காதம் தொண்டை நாட்டிலே வேலிமலை சாரலே நம்பிராஜனுக்கு சொந்தமான தினப்படத்திலே உங்களுடைய கட்டுக்காவலிலே 20 காதம் 200 மைல் சுற்றளவு நீங்க மான்குட்டியை தேடி வந்து வேலிமலை சாரெல்லாம் தேடி வந்திருக்கீங்க அப்படி கூட வச்சுக்கலாம் மான்குட்டிய பாத்தீங்களே பிடிச்சிருக்க வேண்டியதானே இல்ல பார்த்தேன்னா அது இறந்த காலம் பார்த்து கொண்டிருக்கின்றேன் இது நிகழ்காலம் உங்களுக்கு நல்லா தெரியுதா அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறக்கு தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சி தன்மை வருத்த கொலை தரும் வந்தேன் மானொன்றை கண்டேன் அன்புடன் தாவென்று கேட்கிறேன் வந்தேன் மானொன்றை கண்டேன் அதை அன்புடன் தாவென்று கேட்கிறேன் ஆசை வடிவமானது அன்பு உருவமானது ஆசை வடிவமானது அன்பு உருவமானது அகங்கார குணத்தாலே மறைவானது கண்டேன் மானொன்றை கண்டேன் அன்புடன் தாவென்று கேட்கிறேன் கொஞ்சம் பண்பு கட்ட தன்மையிலே இதன் குணம் பாசம் என்ற சொல்லுக்கது இலக்கணம் கொஞ்சம் பண்பு கட்ட தன்மையிலே அதன் குணம் நேர்மை தவறாதது நீதி குறையாதது தவறாதது நீதி குறையாதது நேர்மை தவறாதது நீதி குறையாதது நெஞ்சும் அகங்கார குணத்தாலே மறைவானது கண்டேன் மானோடு கண்டேன் கண்டேன் அதை அன்புடன் தாவென்று கேட்கிறேன் கலிகமலைக்கு சொந்தக்காரன் நான் அம்மா 4 கவிகள் முகன கவுந்த வேணும் தான் அம்மா கழுகுமலைக்கு சொந்தக்காரன் நான் அம்மா 4 கவிகள் முகன கவுந்த வேணும் தான் அம்மா மாலை மறைக்காமலே இதை தருவாயம்மா மறைக்காமலே இதை தருவாயம்மா எதிர்காலம் நமக்காக உருவாக
தேன்மானோடு கண்டேன் கண்டேன் அன்புடன் காவென்று கேட்கிறேன். அன்பிலார் எல்லாம் நமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. ரொம்ப அன்பா இருக்கிறவங்களுக்கு உலக மக்கள் பூராமே ரொம்ப அவங்க மேல ஒரு பார்ப்பாங்க. அன்புடையார் என்பும் உரியர். அன்பிலார் இது எல்லாம் என்னோட எனக்கு சொந்தமானது எனக்கு சொந்தமான நினைப்பாங்களா? இப்ப நீங்க அது போல உங்களுக்கு சொந்தமான அந்த இடத்துல எனக்கு சொந்தமான மான்குட்டி வந்திருக்கிறத உங்களுடைய மேலான அனுமதியோடு பிடிக்க வேண்டும் என்று காத்திருக்கின்றேன். மேலான அனுமதியோட நீங்க பிடிக்கணும் அப்படின்னு நீங்க வந்திருக்கீங்க. மான்குட்டி நீங்க பிடிக்க வந்திருக்கீங்க. பிடிக்க வந்திருக்காங்கன்னா அப்ப எத்தனை பேரு மான்குட்டி பிடிக்க போயிருக்காங்க? பாண்டு மன்ன மான்குட்டியை பார்த்தாரு. அடுத்த கதையில ஏங்க எனக்கு பிடிக்காது என்னன்னா அடுத்த கதை நமக்கு தேவையில்லை. அது எப்படிங்க? பாண்டு மன்னன் போனா இருங்க, தசரதன் போனா இருங்க. பாண்டு மன்ன வேட்டைக்கு போனார். அவரை வேட்டைக்கு போய் மான்குட்டியை வந்து அடிச்சார். மான்குட்டியை அடிச்சவனே அது என்ன ஆச்சு? அப்ப சாபம் விட்டார். நான் எப்படி மனைவியை பிரிஞ்சு துன்பத்துக்கு ஆளாகிறேன் அதே போல உன்னோட மனைவியை தொடும் பொழுது திரஸ்தாகப்பட்டது வெடிச்சு சாபத்தை வாங்கின. ஆனா சாபம் வாங்கினதுல அன்றைக்கு நன்மை பிறந்தது. என்ன நன்மை? பாண்டு மன்னனுக்கு குழந்தையே இல்லை. ஏன் குழந்தை இல்ல? சாபம். மனைவியை தொட்டா தானே குழந்தை. ஆமா, பாண்டவர்கள் பஞ்சபாண்டவர்கள் 5 பேருமே பாண்டு மன்னனுக்கு பிறக்க கிடையாதுல்ல. கட்டின பொண்டாட்டிய ஒரு புருஷன் தொடக்கூடாதுன்னு ஒரு சாபம் வாங்குறாருன்னா அதனால நன்மைங்கிறீங்களே, அது எப்படி நன்மையாகும்? அப்ப வந்து கொடுத்த பாண்டு மன்னன் வந்து கொடுத்தாரு. ஆனா என்ன நன்மையாகும் அப்படின்னு இருக்கீங்க? முன்னாடியே ஒரு சாபம் தான். பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணி வருஷம் போட்டு பந்தல் போட்டு வாழைமரம் கட்டி பத்திரிக்கை அடிச்சு உரெல்லாம் கொடுத்து சமையல் செஞ்சு இப்படி எல்லாம் அதுக்கப்புறம் அந்த திருமாங்கல்யம் பூட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணி கட்டின பொண்டாட்டி நீ தொட்டினா உனக்கு சிரசு வெடித்து மரணம் ஏற்படும். தலை வெடிச்சு மரணம் ஏற்படும். ஒரு சாபம் வாங்குறாரு. யார் கொடுத்தது? கிந்தவ மகரிஷி கொடுக்குறாரு. இது எதனால அந்த சாபம்னா 2 மான்கள், ஒரு ஆண்மானும் ஒரு பெண்மானும் அது உறவுல இருக்கு. இந்த உறவுல இருக்கும் பொழுது இவர் என்ன பண்றாரு? இந்த செடி மறைவுல இந்த முன்னாடி இருக்கிற மான் சும்மா தான் நிக்கிற மாதிரி தெரியுது இவருக்கு. பின்னாடி இருக்கிற மான் தெரியல. இந்த ஆண்மான் இந்த பெண்மான் சும்மா தான் நிக்குதுன்னு நினைச்சு இந்த ஆண்மான் வந்து செடி மறைவுல இருக்கு. இவர் அம்ப விட்டுறாரு, பெண்மான் மேல பட்டுறது. அப்ப அந்த பெண்மான் இறந்து போயிருது. அப்ப அந்த ஆண்மான் தான் சாபம் கொடுக்குது. என்னன்னு? இது உலகத்திலே மிகப்பெரிய பாவம். 2 பாவம். 2ஆம் கட்ட நேரத்துல போய் நிம்மதியா தூங்குறவங்களை எழுப்புறது, எழுப்ப வேண்டிய தேவை இல்லாம எழுப்புறது. பாத்திருக்கீங்களா? அப்படி எழுப்பக்கூடாது, அது ஒரு பாவம். அடுத்தபடி ஒரு ஆணும் பெண்ணும் பேசிட்டு இருக்கும் பொழுது இப்படி எல்லாரும் உட்காந்து பாக்குறதுக்கு பத்தியில வேடிக்கை பாக்குறது. சரி, ஒரு ஆணும் பெண்ணும் தனியா காட்டுக்குள்ள பேசிட்டு இருக்காங்களே, நம்ம அதை பார்க்காம அங்கிட்டு போயிருவோம். தனியா தானே இருக்கோம். தனியா இருக்கும். உங்க அண்ணனும் தோழியும் தனியா போனாங்களையா? ஒரு ஆணும் பெண்ணு சந்திச்சு பேசும்போது அதை பார்த்துட்டு இருக்கிறது தப்பு அப்படின்னு இல்லாம அப்படி உட்காந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே அப்படின்னு. அப்ப அங்க சாபம் யார் கொடுத்தது? இல்லறத்தில் இணைகின்ற பொழுது அடித்து கொன்றாயே, உனக்கு போய் ஓ முண்டாட்டிய தொட்டா உனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்னு சொன்னது சாபம். அதனால் நன்மைன்னு சொல்றீங்களே, அதுதான் எனக்கு புரியல. எப்படி கட்டின முண்டாட்டி தொடாம இருக்கிறது எப்படி நன்மையாகும்? நன்மையா இருந்தாலும் ஒருமனமாது ஒருவனமாகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி உணர்வு விளங்கி ஒழுகிய விந்து ஊரு சுரோனிதம் மீது கலந்து பணியில் ஒரு வாதி சிறுதொழி மாது பண்டியில் வந்து புகுந்தது 2 பதுமவரம்பு கபடமதென்று பார்வை மெய் வாய் செவி கைகால் என்ற உருவமாகி உயிர் வளர் மாதம் 9 நிறைந்து மடந்து யுதரமகன்று புவியில் எழுந்து யோகம் வாரமும் நாளும் அறிந்துன்னு ஒரு குழந்தை பிறக்கணும்னா இவ்வளவு சம்பவம் நடக்கணும். இது மனைவியே தொடலைன்னா எப்படி குழந்தை பிறக்கும்? அசாரம் என்ன வேணா சொல்லுங்க. சகாதேவனாகப்பட்டவன் ஒரு மனிதன் வந்து குருநாதர் இல்லாம குருட்டு வித்து அப்படிமாங்க. குருநாதரே இல்லாம கத்துக்கிட்டவன் யாருன்னா சாஸ்திரத்துல பெரிய ஆளுனா சகாதேவன் தான். சகாதேவனாக அது வேறையா? இல்லைங்க, அது இருக்கான்னு நீங்க என்னங்க கோவப்படுறீங்களா? இல்லைங்க, நான் எதுக்கு கோவப்பட போறேன்? அது வேற எல்லாம் இல்ல. சகாதேவனாகப்பட்டவன் அங்க என்ன பண்ணா தன்னோட தகப்பன் வேலன் வேடன் விருத்தன்னு பத்திரிகையிலே இருக்கும். அது வேற எல்லாம் இல்ல. பாண்டு மன்ன சாபத்தை வாங்கினா பஞ்சபாண்டவர்கள் 5 பேருமே பாண்டு மன்னனுக்கு பிறக்க கிடையாது. தருமன் யமதர்மனுக்கு பிறந்தான். பீமன் வாயு பகவானுக்கு பிறந்தான். அர்ஜுனன் இந்திரனுக்கு பிறந்தான். நகுலன் சகாதேவன் அசுபடி தேவர்களுக்கு பிறந்தார். அப்ப அசுபடி தேவருக்கு மண்ணால வந்தது மகாபாரதம் நம்ம சொல்றோம். தன்னோட சொத்து தானே துரியோதனன் வந்து சூதாட கூப்பிட்டான். தன்னோட சொத்து தானே மனங்கோணாமல் கொடுத்தார். பாஞ்சாலிய துச்சாதான் பாஞ்சாலியை இழுத்துட்டு வர சொல்றான். பாஞ்சாலியை இழுத்துட்டு வர்ற நேரத்துல அவ என்ன கேட்டா, என்னை வைத்து பின் அவர் ஆடினாரா
இல்ல அவரை தோற்ற பின் என்னை தோற்றாரா? அவரை தோற்ற பின் என்னை தோற்றாரா இல்ல என்னை தோற்ற பின் அவரை தோற்றா? முதல்ல நாடு நகரம், ரெண்டாவது தம்பியில வச்சு ஆடினாரு, மூணாவது அவரை வச்சு ஆடிட்டாரு, கடைசியா தானே மனைவியை வச்சு ஆடாரு. ஒரு பொருள் நம்ம வித்ததுக்கு அப்புறம் நமக்கு சொந்தமாகுமா? தருமனே துரியோதனனுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் என்னைய வச்சு ஆடலாமா? அப்ப சொல்லி தன்னோட சொத்து தானே மணங்கோடாமல் கொடுத்தார். அப்ப அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றால் கீதையிலே கண்ணன் சூதாட கூப்பிடும் பொழுது கண்ணனை நினைக்கல. அப்ப அதே நேரத்துல யாருமே நினைக்கலைங்க. இல்ல அப்ப கடைசியா வந்து என்ன பண்ணா பாஞ்சாலி ஏங்க, என்னங்க சட்டம் பேசுறீங்களோ? நான் வச்சதான் சட்டம். இல்ல அந்த அம்மா கேட்டாங்களே, எண்ணெய் வைத்து சூதாடிட்டு அதுக்கப்புறம் தர்மனை வச்சு ஆடினாரா, இல்ல தர்மனை வச்சு சூதாடிட்டு அதுக்கப்புறம் என்ன வச்சாரா அப்படின்னு அந்த அம்மா கேட்டது சட்டம். தர்மனை வச்சு ஆடிட்டாவே தர்மன் அடிமை ஆயிடும். தர்மன் அடிமைனா அடிமையோட பொண்டாட்டியாரு பொண்டாட்டி அதுவும் அடிமை தானே. அப்புறம் என்ன லா என்ன பேசுறீங்க? ஒரு பொருளை வித்ததுக்கு அப்புறம் நமக்கு எப்படி சொந்தமாகும்? துரியோதனனுக்கு தானே சொந்தம். என்ன லா? தன்னோட சத்து தானே மனம் கொடாமல் கொடுத்தாரு. அது மாதிரி உங்க மான்குட்டிக்கு வந்திருந்தாள். ஐயா வடுவரே, தாங்கள் தேடி வந்த மான்குட்டிக்கு இங்கதான் இருக்கு, வாங்க பிடிச்சிருப்பாங்க அப்படி நான் சொல்ல வேண்டியது இல்லைங்க. எங்க அண்ணனே உங்க மான்குட்டியை கையால பிடிச்சு கொடுத்துருப்பாரு. நீங்க சொன்ன பத்தில ஒரு நன்மைன்னு சொல்லி பாண்டு மன்னனுக்கே அந்த குழந்தைய பூரா பிறந்திருந்தா, தர்மன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் பிறந்திருந்தா 101 பேர் கௌரவர்களோட போரிட்டு வென்றிருக்க முடியாது. அதனால வல்லமை பொருந்திய யமதர்மன் அருளால் பிறந்தான் தர்மன். பீமன் யாருடைய அருளா பிறந்தான்? வாயு பகவான். அர்ஜுனன் இப்படி சக்தி வாய்ந்த தேவர்களுக்கு பிறந்ததுனாலதான் கௌரவர்களை எதிர்த்து துரியோதனன் ரொம்ப அதிக பலம் வாய்ந்தவன். பீமன் அவ்வளவு பலம் வாய்ந்தவனா இருந்தாலும் இவன் பக்கம் நியாயம் இல்ல. எப்படி உங்க பக்கம் நியாயம் இல்லையோ, தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் மீண்டும் அங்கே தர்மம் அண்ணன் முதவே முடிய சொல்லிட்டாரு. என்ன அதனால உங்க மான்குட்டி மாலையை போடுவாரு, இது தெரிஞ்ச விஷயம் தானே. மாமா மாமா அப்படின்னு ஏற்கனவே நீதிபதி வந்து தீர்ப்பு வழங்கிட்டாரு. தீர்ப்பு வழங்கினதுக்கு அப்புறம் வழக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. போங்க 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 யார்கிட்டன்னு சொல்லுங்க, போய் கேக்குறேன். என்னங்க என்னட்ட கேட்காதீங்க, வேற இடம் தேடி பாத்தீங்கன்னா மாலை போய் பிடிக்கிறேன்னு. ஓஹோ, போங்க 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 மாலை தேடி போங்க. நான் இல்லன்னு சொல்றது நம்புற மாதிரியா இருக்கு. உங்க மானுக்குள்ள அடையாளத்தை சொல்றது நம்புற மாதிரி இருக்கு, நீங்க இல்லன்னு சொல்றதா நம்புற மாதிரி. நீங்க வந்ததுல இருந்து போய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தேடி வந்த மான்குட்டி அடையாளத்தை சொல்லுங்க பாப்போம். காயாத கானகத்தே ஏதோ நீங்க தொட்ட சுதிய கூட வச்சுடுங்க. நின்றுலாவும் நற்காரிகே காயாத கானகத்தே
படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் மணி விடுத்தேன் உன்னை மணப்பதற்கு பக்கத்தில் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு உன்னை மணப்பதற்கு வெற்றிவேல் முருகா வரவேண்டு வரவேண்டு சுவாமி. வள்ளி, உன்னை மணமுடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காகவே வேடுவனாக வந்து மான்குட்டி வந்திருக்கிறது வழக்குரைத்து யாருன்னு தெரியும்? நம்மளாம் சொந்தக்காரங்களாயிட்டான். இப்பொழுதாவது திருமணத்திற்கு சம்மதமா? சாமி எனக்கு ஒரு வர வேண்டும். தாரத்தில் இரண்டாம் தாரமாக இருந்தாலும் திருமணத்திற்கு இப்பொழுதாவது சம்மதமா? வீணாகரம் கேட்கிறது. கானப்பிரியர் வந்து கொண்டிருக்கிறார் போல் தெரிகிறது. திருமாலில் சிந்தை மகள் மருகா சேவர் கொடி அழகாய் தாங்கி நிற்கும் சண்முகா நீலமயில் மீது ஞானம் வடம் வந்த நீதான் எனக்கு அருள வேண்டும். கலியுக வள்ளல்கள் வசிக்கும் கலிங்கப்பட்டியிலே இந்த திருமணத்தை நடத்தி வைக்க தங்களுடைய தலைமையில் திருமணம் நடக்க வேண்டும் என்று நினைத்தேன். நான் நினைத்தது போலவே தங்களுடைய வருகை இன்று நல்வரையாகவே அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு மேடையும் சொல்வேன், தங்களுடைய வருகை நல்வரையாக அமைய வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைய வருகை மிக மிக நல்வரையாக அமைந்திருக்கிறது. ஊரார்கள் தலைமையிலே ஜமீன் கலிங்கப்பட்டி நாரதர் தலைமையிலே அண்ணா இந்த முருகன் வள்ளி கல்யாணத்துக்கு எங்கள் ஊர் மக்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு எல்லாம் நிற்கிறாங்க. உங்கள் கல்யாணத்தை பண்ணி எங்கள் ஊர் மக்கள்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் 2 பேரும் திருமண கோலத்தில் எல்லாருக்கும் விபூதி கொடுத்துடணும். அது வீட்டுக்கு வரட்டும், நல்லபடியாக இருக்கட்டும், அதெல்லாம் ஒன்றும் நாங்கள் பார்த்துக்குறோம். அதுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். எங்கள் கிராமத்து மக்கள் யார் வீட்டுக்கு வந்தாலும் நாங்கள் வேண்டான்னு சொல்ல மாட்டோம். அதனால் கல்யாண கோலம் பூண்டு முருகனும் வள்ளியுமா எங்கள் பிள்ளைங்களுக்கு நிற்கிறவங்களுக்கு நல்லபடியாக அவங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அண்ணா வெங்கடேஸ்வரண்ணா ஒரு இந்த பூமியில் நல்ல ஒரு சுபிச்சமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அருமை முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அருமையான சாமி பாட்டோட நிறைவு பண்ணியிருக்கேன். சுவாமி சுவாமி நான் முதல் சுவாமி எனக்கு ஒரு வர வேண்டும். திருமணம் முடியட்டும். தாரத்தில் இரண்டாம் தரமாக இருந்தாலும் தரத்தில் முதல் தரமாக வள்ளி தெய்வானை எனக்குத்தான் முதலிட வேண்டும். என்னதான் இருந்தாலும் முதலிலே திருமணமானவள் தெய்வானை, அவளுக்கு தான் முதல் தரம் இருக்க வேண்டும். ஒருபோதும் முதல் தரத்தை இரண்டாவது வரக்கூடியவளுக்கு செய்துவிடக் கூடாது. ஆமா ஆமா. அதனால இது பிள்ளை கந்தனே இப்பேற்பட்ட காரியத்தை செய்தான் என்று ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. சாமி அதாவது தெய்வானை தான் மூத்தவள். மூத்தவள் இருக்க எப்படி வள்ளி தெய்வானை என்று அழைப்பார்கள்? தெய்வானை வள்ளி என்று அழைப்பதானே முறை. எனக்கு முதலிடம் கொடுத்தா மாலை மாத்திரேன், இல்லன்னா திருமணம் வேண்டாம் சுவாமி. முதலிடம் கொடுத்தா வள்ளி தெய்வானை என்று சொன்னா நான் உங்களுக்கு கூட மாலை மாத்துக்கிறேன். இல்லன்னா திருமணத்துக்கு பிறகு எது கேட்டாலும் தெரியும். திருமணத்துக்கு பிறகு உனக்கு என்ன வேண்டுமோ நான் தருகிறேன். என்னங்க முதலிடம் வள்ளி தெய்வானை எடுத்து கேளுங்க. அதுதான் திருமணத்துக்கு பிறகு தருகிறேன். இப்ப கொடுத்தா மாலையை மாத்திரம் இல்ல. அண்ணே நீங்க 2 பேரும் நல்லது பண்றீங்க. நான் ஏத்துக்க மாட்டேன் அண்ணே. எல்லாரும் காத்திருக்காங்க. சாமி
மேலவாத்தியம் முழங்கட்டும் தந்தே. அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, திருமுருகா படை தன்னிலே அருமுருகா முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, ஆட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், ஆட்டுடை தலைவன் என்று உன்னை வைத்தேன், உன்னை ஆடி தொழுவதற்கே என்னை வைத்தேன் முருகா, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பணிப்படையை கொடுத்ததற்கு வேண்டிய மாம்பழத்தை கணபதிக்கு அந்த வெள்ளி பணிப்படையை கொடுத்ததற்கு ஆண்டியின் கோடமுற்று மலை மீது, ஆண்டியின் கோடமுற்று மலை மீது அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, அமர்ந்த பழனி ஒரு படை வீடு, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, சாரடுத்து அந்த ஓமெனும் மந்திரத்தில் பொருளுரைத்து ஒரு பெரும் தத்துவத்தில் சாரடுத்து நல்ல ஓம் என்னும் மந்திரத்தில் பொருளுரைத்து தந்தைக்கு உபதேசம் செய்த மலை, தந்தைக்கு உபதேசம் செய்த மலை எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சாமி மலை, எங்கள் தமிழ் திருநாடு கண்ட சாமி மலை, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, தேவர் பணி தலைவை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடகெடுத்து, தேவர் படை தலைவை பொறுப்பெடுத்து தோள்கள் தினவெடுத்து சூரன் உடகெடுத்து கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு, கோவில் கொண்டே அமர்ந்த ஒரு வீடு, கடல் கொஞ்சம் சென்றூரில் உள்ள படை வீடு, கடல் கொஞ்சம் சென்றூரில் உள்ள படை வீடு, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, குருநகை தெய்வானை மலரோடு எங்கள் குணமகனானவர் ஓடு, குருநகை தெய்வானை மலரோடு எங்கள் குணமகனானவர் ஓடு, திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு, திருமண கோலம் கொண்ட ஒரு வீடு வந்து திருப்பரங்குன்றம் படை வீடு, வந்து திருப்பரங்குன்றம் படை வீடு, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, தவிர்த்து சினந்தடிந்து பள்ளி தெழு தமிழ் குரத்தி தன்னை வளர்ந்து, தேவர் குறை தவிர்த்து சினந்தடிந்து பள்ளி தெழு தமிழ் குரத்தி தன்னை வளர்ந்து, காவல் புரிய வென்று அமர்ந்த மலை, காவல் புரிய வென்று அமர்ந்த மலை எங்கள் கன்னி தமிழர் திரு கடிகை மலை, திரு கடிகை மலை, அறுபடை வீடு கொண்ட திருமுருகா, வேண்டி தந்தமில்லாமல் வரும் அடியவர்க்கு, அடியவர்க்கு தந்தமில்லாமல் வரும் அடியவர்க்கு நல்ல காட்சி தந்து கந்தன் கருணை தந்து வள்ளி தெய்வானையுடன் அவர்
முருகா முருகா அறுபடை வீடு கொண்ட திரு முருகா 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 தம்பி இது எகோ பாருங்களா எழில்மேவும் கலிங்கமட்டி ஸ்தலத்தினிலே ஏகாந்தமாய் ஈசனை ஊசி முடையில் நின்று தவம் செய்யும் பட்டத்தரசி அம்மனை பணிபவர்க்கு சகல நலங்களும் வந்து சேரும் சர்வ மங்களம் உண்டாகும் கலிங்கப்பட்டி வாருங்கள் பட்டத்தரசி அம்மனை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவாள் பட்டி வாருங்கள் பட்டத்தரசியை பாருங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல புரிந்திடுவாள் கலிங்கப்பட்டி வாருங்கள் நெஞ்சார துதிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பாள் நெஞ்சார துதிப்பவர்கள் நெஞ்சத்திலே குடியிருப்பார் கழிவித்து கழிவீதில் எழிலாக வீற்றிருப்பாள் எளிமிச்சங்கரி மீது எழிலாக வீற்றிருப்பார் பட்டி வாருங்கள் பட்டத்தரசியை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவார் மகிமை பல புரிந்திடுவார் கலிங்கப்பட்டி வாருங்கள் பட்டத்தரசியை வணங்குங்கள் தொட்டில் கட்டி செல்பவர்கள் குழந்தை வரும் கொடுத்திடுவார் தொட்டில் கட்டி செல்பவர்க்கு குழந்தை வரம் அவள் தருவாள் தொட்டிலே குழந்தையாகப்பட்ட தரசி தவழ்ந்திடுவார் தொட்டிலே குழந்தையாகப்பட்ட தரசி தவழ்ந்திடுவாள் தொட்டிலே குழந்தையாகப்பட்ட தரசி தவழ்ந்திடுவார் கலிங்கப்பட்டி வாருங்கள் பட்டத்தரசியை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல பொருந்திடுவாள் கலிங்கப்பட்டி வாருங்கள் நெஞ்சார் பொற்பாதம் பணிமிவர்கள் கொண்டாட பொற்பாத படித்தவர்க்கு பொன்னாட வாழ்வழிப்பாள் திருக்கோவில் சென்று வந்தால் திருவருளை தந்திடுவாள் திருவருளை தந்திடுவார் கலிங்கப்பட்டி வாருங்கள் பட்டத்தரசியை வணங்குங்கள் மாங்கல்யம் காத்திடுவாள் மகிமை பல பொருந்திடுவார் கலிங்கப்பட்டி வாருங்கள் வாழ்வில் பட்டத்தரசி அம்மனை வணங்குங்கள் ഹരിവരാസനം വിശ്വമോഹനം ഹരിതീശ്വര ആരാധ്യപാദുകം ഹരിവരാസനം വിശ്വമോഹനം ഹരിതീശ്വര ആരാധ്യപാദുകം ഹരിവിമർദ്ദനം നിത്യനർദ്ദനം ഹരിഹരാത്മജം ദീപമാശ്രീ ശരണമയ്യപ്പാ സ്വാമി ശരണമയ്യപ്പാ ശരണമയ്യപ്പാ സ്വാമി ശരണമയ്യപ്പാ
കീർത്തനം സക്തമാനസം പരണലോളുപം നർദ്ദനാലസം അരുണപാസുരം ഭൂതനായകം ഹരിഹരാത്മജം ദീപമാശ്രീ ചരണമയ്യപ്പ സ്വാമി ചരണമയ്യപ്പ ചരണമയ്യപ്പ സ്വാമി ചരണമയ്യപ്പ ഭാവുകാഭകം ഭുവനമോഹനം ഭൂതിഭൂഷണം തവളവാഹനം ദിവ്യവാരണം ഹരിഹരാത്മജം ദീപമാശ്രീ ചരണമയ്യപ്പ സ്വാമി ചരണമയ്യപ്പ ചരണമയ്യപ്പ സ്വാമി ചരണമയ്യപ്പ സുതജനപ്രിയം ചിന്തിതപ്രദം ശ്രുതിമൂർത്തനം സാധുജീവനം ശ്രുതിമനോഹരം ശ്രുതിമനോഹരം ഗീതലാലസം ഹരിഹരാത്മജം ദീപമാശ്രീ ചരണമയ്യപ്പ സ്വാമി ചരണമയ്യപ്പ 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 நாடு தெளிக்க வேணும் நல்ல மலை இல்லை நாடகம் இருக்கா? அடுத்த வாரம் தான் அடுத்த வாரம் தானே நாடு தெளிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் நாடு தெளிக்க வேணும் நல்ல மழை பெய்ய வேணும் ஒரு தெளிக்க வேணும் என தங்க வேணும் ஒரு வாழ வேணும் பட்டி பெருக வேணும் பால் பொங்க வேணும் பட்டி பெருக வேணும் பால் பொங்க வேணும் கூத்து பெருக வேணும் என தங்க வேணும் ஒரு வாழ வேணும் சங்கரசுவாமி நாமம் வாழ்க வாழ்க ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் ஸ்ரீராம ஜெயம் பட்டத்து அரசி அம்மனுக்கு அரோஹரா. இதுவரையிலும் எங்களது நாடகத்தினை கண்டுகளித்த ஊர் பொதுமக்களுக்கும் மற்றும் கிராமத்தார்களுக்கும் இந்த விழாவினை சீரும் சிறப்பாக நடத்திய விழா கமிட்டியாளர்களுக்கும் இங்கே மிகச்சிறந்த முறையில் ஒளி ஒளிபரப்பு செய்து கொடுத்த முருகன் ஆடியோஸ் அதில் பணிபுரிந்த நண்பர்களுக்கும் அதன் உரிமையாளர் அன்பு அப்பா அவர்களுக்கும் இங்கு யூடியூப் சேனல் அனைவருக்கும் எங்களது சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம். நன்றி. சிறப்புமாக கண்டுகளித்த கலாரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் மண்டக புலிதாரர்கள் சார்பாகவும் இந்த கிராமத்து பொதுமக்கள் சார்பாகவும் நன்றி 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 கலந்த வணக்கம்.